ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். மாலே மணிவண்ணா பாசுரத்தில் மால்ங்கிற பதத்தை இன்றைக்கும் அனுபவிக்கலாம். ஆஸ்ரித வியாமோகம் பகவானுக்கு எப்பவுமே உண்டு. ஸ்பஷ்டமாக காண்பிச்ச அவதாரம் கிருஷ்ணாவதாரம். மாலே அப்படின்னா வெறித்தனமான அன்புன்னு அர்த்தம். ஒருத்தர் பேரில் நம்ம அன்பு வச்சுருக்கோம்னா அவள் பண்ணுற தப்பு தெரியும். ஆனால் இந்த மால்ல அது தெரியவே தெரியாதான். அவளுக்காக எதையும் செய்வான். நாம் செய்யக்கூடிய கடமையை கூட அவனே வந்து பண்ணுவானான். துவாரகாதீசன் தான் பாண்டுரங்கனா பண்டரிநாதனா பண்டரிபுரத்துக்கு வந்தான். அங்கே காட்சி கொடுக்குறான். அவன் பிரேம பக்தர்களான நாமதேவர், துக்காராம், ஏகநாதர் போன்ற சந்துக்களோடனேயே எப்பவும் இருப்பானாம். அவளோட யோகக்ஷேமத்தை அவனே நிர்வகிப்பான் அப்படின்னு சொல்வான். சந்த் சேனாநாவிங்கிற பார்பரோட பக்திக்கு வசப்பட்டான் பாண்டுரங்கன். இவனுக்காக இவனோட தொழிலை பாண்டுரங்கன் பண்ணுறான். இந்த சேனாநாவி ஒரு பார்பர். ஆனால் பார்க்குறதுக்கு பிரகாசமாக இருப்பார். நெத்தி நிறைய கோபிச்சந்தனம் இட்டுண்டு, குங்குமம் வச்சுண்டு, கச்சம் வச்சு கட்டிண்டு, ஜிப்பாலாம் போட்டுண்டு ஜம்முன்னு பிரகாசமாக இருப்பார். பார்த்தா அவதார புருஷர் மாதிரியே இருப்பார். 24 மணி நேரமும் விட்டல தியானம்தான் இவருக்கு. நியுக்தோ மிலேச்ச ராஜேன சிகாலங்கார கர்மணி அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தில் அந்த ஊர் முஸ்லீம் ராஜாக்கு தினமும் ஷவரம் பண்ணி, சிகை அலங்காரம் பண்ணி, ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு தர்பாருக்கு அனுப்ப வேண்டியது இவருடைய வேலை. இந்த வேலையை பண்ணிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டார். யாருக்கும் ஷவரம் பண்ணி விடணுங்கிற அவசியமும் இவருக்கு இல்லை. ஏன்னா ராஜா இவருக்கு தனியாக வீடு கொடுத்துருக்கான், மானியம் எல்லாம் கொடுத்துருக்கான், அடிக்கடி சன்மானம் எல்லாம் கொடுப்பான். அதனால் எந்த குறைவும் கிடையாது இவருக்கு. வீட்டுக்கு வந்து பாண்டுரங்க விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணிட்டு பஜனை எல்லாம் பண்ணுவார். நிறைய சாதுக்கள்லாம் இவரை தேடிண்டு வருவா. அவளோட உட்காண்டு பஜனை பண்ணுவார். அவளுக்கு சாப்பாடு போடுவார். ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறவாளுக்கு அரிசி, மாவு, நெய் இதெல்லாம் கொடுப்பார். அவளே சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு போவாள். செய்கிற தொழிலை தெய்வமாக நினைப்பார் இவர். ராஜாக்கு சேவை பண்ணுற போது ராஜாவையே பாண்டுரங்கனா நினைச்சுடுவாராம் இவர். ஒரு நாள் காலம்புற ராஜாக்கு ஷேவ் பண்ண கிளம்பி வரார். வழியில் சில யாத்திரிகள்லாம் பஜனை பண்ணிட்டு வரா. பொட்டியை கீழே வச்சார். அவளோட பஜனையில் போய் கலந்துட்டார். குதிக்கிறார். அங்கே இவரும் நிறைய அபங்கங்கள்லாம் பாடுவார். ஒரு அபங்கத்தில் இவர் சொல்றார், உதார துமி சாந்த மாய பாப கிருபாவத தேவகேளா உபாகர கயவர்ணோமி பாமர. இதில் சொல்கிறவர் சாதுக்கள்லாம் ரொம்ப வள்ளல்கள், நெஞ்சு நிறைய நமக்கு பக்தியை கொடுத்துடுறா அப்படிங்கிறார் இந்த அபங்கத்தில். இந்த பக்தர்களோட குதிக்கிறார். ராஜாக்கு ஷேவ் பண்ண போகணுங்கிறதையே மறந்து போயிட்டார் சேனாநாயகி. பொட்டியை தூக்கிண்டு பாண்டுரங்கனே ராஜாக்கு ஷேவ் பண்ணி விடுறதுக்காக வந்துட்டானான். வந்து ராஜாக்கு சலாம் வச்சார். யாருக்கு யார் சலாம் வைக்கிறது பாருங்க. ராஜா ஆசனத்தில் உட்காண்டார். தலையில் தண்ணியை தெளிச்சார் பாண்டுரங்கன். எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிறார். தலையில் தண்ணியை தெளிச்சார். தெளிச்சுட்டு கையை வச்ச அடுத்த நிமிஷம் ராஜா தன்னை அறியாம, ஆஹா
ஆஹா ஆஹா அப்படிங்கிறான். அலாதி சுகத்தை அடைஞ்சான் ராஜா. உடனே ராஜா கூப்பிடுறான், சேனாயி அப்படின்னா. உடனே பகவான் மகாராஜ் அப்படின்னார். என்னவோ பண்ணுறதுப்பா எனக்கு, நீ என்னை தொட்ட உடனே உடம்பெல்லாம் சிலிர்க்கிறதுப்பா, என் ஜென்மால இதுவரையிலும் நான் அனுபவிக்காத ஒரு சுகம் ஏற்படுறதுப்பா, மந்திரம் ஏதாவது பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை மகாராஜ் அப்படின்னு சொல்கிறார் சேனாயி. சேனாயியா வந்திருக்கிற பகவான். ராஜா கண்ணாடியை பார்க்குறார். நீலமேக ஷாமளனா பீதாம்பரதாரியா தரிசனம் கொடுக்குறானா பகவான் அந்த கண்ணாடியில் ராஜாக்கு. மிலேச்ச ராஜாக்கு ஏன் போய் தரிசனம் கொடுக்குறார் பகவான்? ஏன்னா சேனாயியோட சம்பந்தம், பக்தனோட சம்பந்தம், அதனால அவனுக்கு தரிசனமா. ரூபத்தை உடனே மறைச்சுட்டான், கிளம்பி போயிட்டான். பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காண்டிருக்கார் ராஜா. ஏன்னா பகவான் சாட்சாத்காரம் கிடைச்சுடுத்தே, அப்படியே உட்காண்டிருக்கார். அங்கே ஆடி பாடி பஜனை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கழிச்சுட்டு, ஓ ராஜாக்கு ஷேவ் பண்ண போகணுமே அப்படின்னு நினச்சிட்டு அறக்க பறக்க ஓடி வரார் பொட்டியை தூக்கிண்டு சேனாநாயி. உள்ளே வந்த உடனே ராஜா அவரை பார்த்து, சேனாயியை பார்த்து, சேனாயி சித்த முன்னாடி ஒரு ரூபத்தை கண்ணாடியில் காண்பிச்சியே, அதை காட்டு அப்படின்னு கெஞ்சரான் ராஜா. மகாராஜ், நான் இப்போத்தானே வரேன். இல்லை சேனாயி, நீ என்னை ஏமாத்துற. பீதாம்பரம் கட்டிண்டு கழுத்தில் கௌஸ்துபம் போட்டுண்டு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ஸ்வர்ண கிரீடத்தோட கண்ணாடியில் உன்னை நான் பார்த்தேனே, அந்த ரூபத்தை எனக்கு மறுபடியும் காண்பி அப்படின்னு அவன்கிட்ட கெஞ்சறார். சேனாநாயகிக்கு புரிஞ்சு போயிடுது. மகானுபாவா, இவ்வளவு பஜனை நான் பண்ணுறேன், எனக்கு உன்னுடைய தரிசனம் கிடைக்கல. ஆனால் பிரபு வந்து உங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்கானே, பக்தர்களுக்காக என்னதான் செய்ய மாட்டான் அந்த பகவான் அப்படின்னு சேனாநாயகி சொல்கிறார். என் நிமித்தமாக என்னோட பிரபு இந்த அருவருக்கத்தக்க பார்பர் வேலையை செஞ்சிருக்கான்னா நான் என்ன பக்தன்னு நினைக்கிறதா, இல்லை எனக்கு கிருபை பண்ணான்னு நினைக்கிறதா, இல்லை அவனோட கிருபையை ஏமாற்றி நான் வாங்கிட்டுட்டேன்னு நினைக்கிறதா? மகாராஜ், நான் இன்னும் உருகலியே, இத்தனை நேரம் என்னோட உயிர் போயிருக்க வேண்டாமா? பாபிஷ்டோகம் வஞ்சகோகம் நிர்தயோஹஞ்ச துர்பக மன்னிமித்தமிதம் கர்மகிருதம் தேனா விகர்ஹிதம். நான் பாபி ஆயிட்டேனே, அவனோட கிருபைக்கு தகுந்த பக்தி எனக்கு இல்லையே அப்படின்னு அழற சேனாநாயகி. அதை கேட்டான் ராஜா. உடனே சொல்கிறான், சேனாயி, நான் ஒரு சாதனை கூட பண்ணாமல் மிலேச்சனான எனக்கு உங்கள் தெய்வத்தோட தரிசனம் கிடைச்சதே, இனிமே நான் உன்னை என்னுடைய குருவாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நீ தான் எனக்கு குரு அப்படின்னு சொன்னார் ராஜா. சேனாநாயகி சொல்கிற, மகாராஜ், உங்களுக்கு நான் சேனாயியும் இல்லை, குருவும் இல்லை, நாபிதனும் இல்லை. மறுபடியும் என் பிரபு அந்த வேலையை செய்யாமல் இருக்கணும். அதனால நீங்கள் கொடுத்த வீடு மானியம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கோ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு என்ன பண்ணினார் அப்படின்னா, நேர பண்டரிபுரம் போயிட்டார். அங்கே போய் ஒரு குடிசையை போட்டுண்டு நாவித தொழிலை பண்ணிட்டு வர சாதுக்களுக்கெல்லாம் நாவித தொழிலை பண்ணிட்டு இருந்தார். பண்ணி முடிச்சுட்டு அந்த சாதுக்களோட பஜனை பண்ணுவார். எப்பவும் காலத்தை அப்படியே கழிக்கிறார் சேனாநாயகி. எப்பேற்பட்ட பக்தர் பாருங்க சேனாநாயகி. பக்தனும் பகவான் பேரில் அபரிமிதமான அன்பை செலுத்துவான். இப்பேற்பட்ட அன்பை செலுத்தினவன் சேனாநாயகி. பகவானும் பக்தன் பேரில் வெறித்தனமான அன்பை பொழிவான். அதனால தான் நம்ம ஆண்டாள் அவனை என்னன்னு அழைச்சா, மாலே அப்படின்னு அழைச்சான். அடுத்த வாரம்
தொண்டரடி பொடியாழ்வார் இவனை மால் அப்படின்னு அனுபவிக்கிறார். அதை நாம் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.